சிவா அயலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த நாள் தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க இந்திராணி. இது தெரிஞ்சிருந்தோம். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ரெடியாகி வந்துட்டாங்க. அப்போ அயலி மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி வந்து நிற்கிறா பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ மட்டும் வந்திருக்க, சிவா எங்கேன்னு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு, இப்போ வந்துடுவார்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அயலி. அப்போ இந்திராணிக்கு சந்தேகமாகவே இருக்குது. இருடி, இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நான் உன்னை பற்றி என்ன ரகசியங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தெய்வநாயகி ரொம்பவே பந்தா பண்ணிட்டு இருக்காங்க. என் மருமகளும் இவ்வளோ சரிக்கு சமமாக உட்காந்து தாலி பிரித்து கொடுக்குற விசேஷத்தை செய்கிறதா? என் மருமகளுக்காக நான் 7 பவுன் நகை வாங்கி வச்சுருக்கேன், இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தாலியை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்து ரித்திகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாத்த, நான் முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த எனக்கு மூத்த மருமகங்கிற மரியாதை எனக்கு கொடுப்பீங்க. ஆனால் திருட்டுத்தனமாக தாலி கட்டிக்கிட்டு வந்தவளுக்கெல்லாம் அந்த மரியாதை இருக்குமா என்ன? என்ன இந்திரா, என் மருமகளுக்கு நான் இந்த செயினை வாங்கிட்டு வந்திருக்கேன். இவளுக்கும் இன்னைக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை வச்சிருக்கேல, இவளுக்கு யார் செய்வா? முறையாக கல்யாணம் பண்ணியிருந்தா இது ஏதாவது நான் கேட்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் இவ தான் திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டு வந்தாலே, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா என்ன? மருமகளுக்கு நான் 7 பவுனில் நகை பண்ணியிருக்கேங்கிறாங்க. அங்கே இருந்தவங்க ஆமாம், இந்த மாதிரி நம்ம செட்டில் யாருமே இவ்வளோ பெரிய நகை போட்டதே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ரித்திகாவுக்கு மாமியாருங்கிற முறையில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதனால் என்ன? அயலுக்கு யார் வாங்கினா வாங்கலைன்னா உங்களுக்கு என்ன? அவளுக்கு நான் நான் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க இந்திராணி. இது கெட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவளுக்கு என்ன செய்யணும் என்னங்கிறது எனக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய விசேஷத்தை நான் யாரையும் கேட்காம இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேனே, அதை பற்றி எல்லாம் நான் யோசிக்காமையா இருப்பேங்கிறாங்க இந்திராணி. நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதை பற்றி பேசவும் வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இந்திராணி. அதில் என்னாச்சு? இன்னும் சிவாவை காணுமே. கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் செய்யணும். அவன் வந்தால் தானே இப்போ சரியாக இருக்குன்னு கேட்கும்போது அப்போ தெய்வநாயகி சொல்கிறாங்க, என்னது, அவளுக்கு சடங்கு பண்ணிட்டு தான் ரித்திகாவுக்கு கபிலனுக்கும் பண்ணணுமா? என்ன இந்திராணி பேச்சு பேசிகிட்டு இருக்க? நல்லா இருக்கு இந்திராணி, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லை. திருட்டுத்தனமாக தாலி கட்டிக்கிட்டு வந்தவளும் முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளுக்கும் சரிக்கு சமமாக உட்கார வச்சு இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதா? அதெல்லாம் அப்படி வேண்டாம், முறைப்படி செஞ்சுக்கலாம். முன்னாடி பிறந்துட்டா போதுமா? முறைன்னு ஒன்று வேண்டாமான்னு ரித்திகா திட்டுறாங்க. பெரியவங்க சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவ யாருக்கும் தெரியாமல் அவசரமாக ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளும் இவளும் நானும் ஒன்னான்னு கேட்குறாங்க ரித்திகா. இது முறையாக நடக்கும்னா எனக்கு தான் முதல்ல நடக்கணும்னு கேட்குறாங்க. இவளுக்கு தான் முதல்ல உரிமை கொடுப்பீங்கன்னா இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு இந்திராணி கிட்ட சரிக்கு சமமாக பேசுகிறாங்க. அயலு தான் உனக்கு அக்காங்கிறது மாறவே மாறாது, மாற்றவும் முடியாது. என்ன, அக்காவுக்கு அடுத்தது தான் தங்கச்சி. முதல்ல அயலியை அக்காங்கிறத மதிக்க தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலேயும் என்னை பேசி கோவப்பட வைக்காத. அயலி, நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ சிவா எங்கே போயிருக்கா? முதல்ல வர சொல்லுங்கிறாங்க. இல்லை, என்னோட ஃபோனை நான் சார்ஜில் போட்டிருக்கேங்கிறாங்க. அப்படியா, சரி விடு, நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு இந்திராணி சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை எடுக்காத இருக்கும்போது, என்ன அயலி, ஏன் சிவா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, அட இது வேறையா, எதுக்காக இப்படி ஃபங்க்ஷனை இவங்களுக்காக லேட் பண்ண வைக்கணும்? இப்போ முறையாக செய்ய வேண்டிய ரித்திகாவுக்கு மறுபடி எல்லாம் பண்ணிடலாம். இந்திராணி, நீ யோசிக்காத, முதல்ல கபிலனையும் ரித்திகாவையும் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க தேவநாயகி. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இந்திராணி. பாரு அயலி, உண்மையிலையும் சிவா மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நான் கேட்குறேன், நிஜமாவே நீங்கள் 2 பேரும் புருஷன் பண்ணட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? உள்ளது சொல்லுங்கிறாங்க. இல்லை, யாரையாவது ஏமாத்திருக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது, அண்ணி என்னங்க நீ பேச்சு பேசுகிறீங்க? யாராவது இந்த விஷயத்தில் பொய் பேசுவாங்களா? ஏன் உங்களுக்கு எங்கள் மேலே இப்படி நம்பிக்கையே வரமாட்டேங்குது? இப்போ நீ உண்மையை சொன்னால் கூட நான் உங்கள் 2 பேருக்கும் மன்னிச்சு விட்டுருவேங்கிறாங்க இந்திராணி. அப்படி இல்லாமல் நானாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமாங்கிறாங்க. அண்ணி, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மை உண்மை உண்மைங்கிறாங்க அயலி. அதனால தான் நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு போகாமல் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். அண்ணி, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஏன் எங்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சந்தேகமாகவே இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நீயும் சிவாவும் கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறீங்கல்ல, கோயிலில் போய் பார்த்தா ரெஜிஸ்டரில் உங்கள் பேர் இல்லை, வெளியில் வர்றீங்க, வரும்போது 2 பேரும் மாலைங்கழுத்துமா தான் வந்து நிற்கிறீங்க. ஆனால் தாலி கட்டின விவரம் எதுவுமே சிசிடிவி ஃபுட்டேஜில் காணுமேங்கிறாங்க. ஐயோ, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டுமே, எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அயலி. இவங்க சந்தேகம் நியாயமானது, ஆனால் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் 2 பேரும் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அயலி. ஆனால் என்னமோ யாருக்காகவோ எதுக்காகவோ நீங்கள் ஏமாத்துறீங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போகும்போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தில் போகல. அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு பேசாமல் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு யோசித்தோம். அப்போவே தாலியை வாங்கினதும் அவர் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டாரு. புருஷன் பண்ணாட்டியா நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போக முடியாதுன்னு இங்கே வந்தோங்கிறாங்க. இதையெல்லாம் என்னை நம்ப சொல்றியா அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே சிவா வந்து எங்கேன்னு கேட்குறாங்க. குரல் கேட்டதும் அதோ என் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அயலி. அப்போ சரி வா அப்படின்னு சொல்லி இந்திராணி அயலியை கூட்டிகிட்டு வராங்க. சிவா, இவ்வளோ நேரமாக எங்கே போனீங்க? ஏன் ஃபங்க்ஷன் வச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்கிறாங்க. கால் பண்ணால் அட்டன் பண்ண வேற மாட்டேங்கிறேன், என்னாச்சு அப்படின்னு இந்திராணி கேட்கும்போது, சாரி அயலி, நான் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதான் கால் அட்டன் பண்ண முடியலன்னு சமாளிக்கிறாங்க. சரி, இப்போ நீ எங்கே போயிட்டு வரேன்னு இந்திராணி கேட்குறாங்க. அப்போ அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஜுவல்ஸ் எடுத்து காட்டுறாங்க. அயலுக்காக நான் தாலி செயின் வாங்க போனேன்னு சொல்லி பெரிய செயினை எடுத்து கொடுக்குறாங்க. செல்வநாயகி முகத்தில் கரிய பூசின மாதிரி இருக்குது. டேப்பா, இவ்வளோ பெரிய செயினா? நம்ம 7
பவுனுக்கு வாங்கினோம். அதை பார்த்தா 10, 15 பவுனெல்லாம் இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு திகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரித்திகா செயினை விடவே பெரிய செயினை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ ரித்திகா கபிலன் மேலே கொஞ்சம் ஒரு மதிப்பு கம்மியாக பார்க்குறாங்க. புவனா அந்த செயினை பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குது, டிசைன் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டிக்காக நான் தான் வாங்கி கொடுக்கணும், வேறு யார் வாங்கி தருவா, அதான் நான் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க. அயலி சிவாவை பார்க்கும்போது சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் ஏன் ஒய்ஃப் கழுத்துக்கு முதல்ல முறையாக போடுறது தாலி செயின் நானே வாங்கி தந்தா நல்லா இருக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க. சிவா அதான்க்கா நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேங்கிறேங்க. சரி சரி நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இந்திராணி சரி போய்விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ரூமுக்குள்ளே போய் ரெடியாகி வராங்க. அப்போ சிவா கிட்ட அயலி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் போகிறது என்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாதா, உங்கள் அக்காவுக்கு சந்தேகம் வந்துருச்சு தெரியுமாங்கிறாங்க. ஐயோ சந்தேகம் வந்துருச்சா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது தெரிஞ்சு போச்சாங்கிறாங்க. அடா ஆமாங்க, நம்ம மாலையும் கழுத்துமா இருந்தது நல்லதாக போச்சு. இல்லை இங்கே வேற ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் தாலி ஏன் கட்டலைன்னு கேட்குறாங்க. அது தெரியுமாங்கிறாங்க. ஐயோ இந்த ஃபங்க்ஷனுக்கே நம்ம போட்ட ஸ்கெட்சு தான், ஆனால் இப்போ என்ன சர்ப்ரைஸ்க்க போகிறோன்னு தெரியலையேங்கிறாங்க. சிவாவையும் அயலியும் உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மஞ்சள் கவுத்தை நாத்தனாருங்கிற முறையில் அவங்க நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் முறையாக செய்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சிவாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அயலியோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும் போது அயலி சொல்கிறாங்க, என் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, நான் போய் எடுத்து பேசிட்டு வரட்டுமாங்கிறாங்க. என்ன அயலி அப்படி யார் உனக்கு முக்கியமாக பேச போகிறாங்க, பேசாமல் இரு, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. இல்லை நீ ஸ்கூலில் இருந்து தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. அயலி கொஞ்சம் இரு அப்படின்னு இந்திராணி கூப்பிடும்போது சொன்ன பேச்சு கேட்காம அயலி போய் அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ண போகிறாங்க. விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. முக்கியமான விஷயம் அயலி, அந்த வர்மா இன்னொரு பேக்கேஜ் ட்ரஸ்ட் கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் கபிலன் இன்வால்வ் ஆயிருக்கான், நிறைய சான்ஸ் இருக்குது. ஆமாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவன் எங்கே போகிறான் கபிலன் யூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. நீ கபிலன் கூடவே பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிரு, அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்கிறாங்க. சரி சார் பார்த்துக்கிறேங்கிறாங்க அயலி. ஒருவேளை அந்த வர்மாவை பிடிக்க முடியலனாலும் கண்டிப்பாக அந்த கபிலனை பிடிச்சிடலாங்கிறாங்க. கபிலனை பிடிக்கிறது இது ஒரு நல்ல சான்ஸுங்கிறாங்க. ஓகே ஐடி நீங்கள் கிளம்பிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க சாருங்கிறாங்க அயலி. வர்மா உடனே கபிலனுக்கு ஃபோன் பண்ணி டே கபிலா நான் சொல்கிற இடத்துக்கு வாங்குறாங்க. கபிலனும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஃபங்க்ஷன் வேறு நடந்துட்டு இருக்கு, எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுடா, சீக்கிரம் வந்து சேருங்கிறாங்க. வர்மா வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வர்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. அயலி இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி வெளியில் கிளம்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே கபிலனும் இந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போக முடியாது, என்ன செய்யலான்னு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இங்கே அயலி உடனே அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, பாட்டி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, உனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி நடிங்கிறாங்க. அடியே என்னடி சொல்கிற, நெஞ்சு வலி வர மாதிரி நடிக்கிறதாங்கிறாங்க. அட ஆமாம் பாட்டி, எனக்காக நீ ஹெல்ப் பண்ணுவையெல்லாம் பண்ணுன்னு சொல்லவும் பாட்டியும் சரி அயலி உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு நெஞ்சு வலி வர மாதிரி நடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அயலி சொல்கிறாங்க, எங்கள் பாட்டிக்கு நெஞ்சு வலி நான் போயே ஆகணுங்கிறாங்க. கபிலனும் அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு அவரும் அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. அயலி கபிலனை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் இந்திராணிக்கு தெரிய வரும்போது வீட்டில் எவ்வளோ பெரிய வெடி வெடிக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.